வணக்கங்க. காராமணியை வச்சு நிறைய டிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ காராமணி காய வச்சு ஒரு பொரியல் பண்ணலாம். காராமணியை கட் பண்ணி வச்சுட்டு தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கலாங்க பொடியை நறுக்கி. அதுக்கப்புறம் கடாய் வச்சுக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அது பொரிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதும் நம்ம வெங்காயம் தக்காளியும் ஒரு சின்ன தக்காளியும் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க அந்த காராமணி காயை தூக்கி அதில் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் திட்டமாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், நிறைய வேணாம். கொஞ்சம் நேரத்தில் அது வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சிடலாம். வேக வச்சு நல்லா வறுத்து எடுத்தோம்னா பொரியல் ரெடிங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு குழம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா காராமணி காய்